இதுக்கப்புறமாவும் அவங்க பண்ணா கூட எதுவும் புடுங்க போறது இல்லை, எதுவுமே பண்ணவும் மாட்டாங்க. பண்ணா எங்க அண்ணா வந்து பண்ணா மட்டும்தான் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகும். ஒரு ஸ்பீச் கூட அவரால் நல்லா கிளியரா பேச முடியாது. யாரு ஸ்டாலினுக்கு பேசவே தெரியாது, மொக்கையா பேசுவார். அவர் பேசும்போது சிரிப்பா தான் வரும். பசங்க முதல் கூட சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. A to Z இந்த நம்ம அண்ணா எப்ப மாநாடு வச்சாரோ A to Z டிரெஸ் முதல் கொண்டு ஷூ முதல் கொண்டு எல்லாமே டாப் டு பாட்டம் அண்ணாவை காப்பி தான் அடிக்கிறாங்க. காப்பி அரசியல், காப்பி அரசியல். அண்ணா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஸ்டார்டிங்ல வந்து ஆல்ரெடி இப்ப இருக்கிற இந்த டிஎம்கேலயே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணு கூட இம்ப்ளிமெண்ட்ல ஒண்ணு கூட இல்ல. இப்போ நார்மலாவே இந்த 5 இயர்ஸ்ல செய்யாத ஒரு விஷயமும் இப்ப லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து இப்ப நாங்க செய்யறோம் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1000 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து ஜெயலலிதா இருக்கும் போதே எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. அது உணவகம் திட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிளஸ் 1000 rupees கொடுத்தது வந்து ஏன் அப்ப கொடுத்தாங்கன்னாங்க. இப்ப வந்து கொடுக்கவே இல்லை. ஒரு 1 year 2 years பேக் கொடுக்கவே இல்லை. பட் இப்ப வந்து அந்த 1000 ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் மூமெண்ட்ல 5000 போட்டாங்க. பிஃபோர் வந்து நம்ம ஓட்டுக்காக காசு கொடுக்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலா அண்ணா சொல்ற ஒவ்வொரு திட்டமும் அண்ணா வந்ததுன்னா கண்டிப்பா நடக்கும். அது ஸ்டார்டிங் வந்ததுமே ஸ்டார்ட் பண்ணணும். பிளஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அந்த கஞ்சால நிறைய பேர் பசங்க எல்லாம் இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பசங்க வந்து அந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்ப சின்ன பசங்களே வந்து ரொம்ப இதா இருக்காங்க. அதெல்லாமே வந்து அண்ணா வந்ததுன்னா டோட்டலா இதாகும். இன்னொன்னு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஜிஎஸ்டிக்காக ஜிஎஸ்டி சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்டாலின் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்கல்ல. இதெல்லாமே அவங்க எடுக்காம கொடுத்திருந்தாலே நம்மளுக்கு ப்ராப்பரா எல்லாமே ப்ராப்பரா நடந்துரும். 5 years விடுங்க, இத்தனை இயர்ஸ் அவங்க அப்பா இருந்த காலத்துல இருந்து பண்ணதெல்லாம் எங்க போச்சு? ஒரு ரோடு கூட சரியா இருக்காது. இதுவே இவங்க வராங்க இவங்க போறாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் அப்படியே பலன்னு இருக்கும். இல்ல அவங்க இருக்கிற ஸ்ட்ரீட் கூட பலன்னு இருக்கும். அதுவே நம்ம போறோம்னா அந்த ஸ்ட்ரீட் அப்படி இருக்கும். மழை வந்துச்சுன்னா அவ்வளவு குழியா இருக்கும். அவங்க ரோட்ல போகவே முடியாது. எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் அதனாலதான் ஆக்சிடென்ட் செத்து போனா இவங்க வந்து பாக்குறாங்களா? பாக்குறது இல்லல்ல. இதுவே அண்ணா வந்ததுன்னா சீரியஸா சொல்ற எல்லாமே டோட்டலா மாறிடும். இத்தனை வருஷம் பண்ணிட்டு என்ன பண்ணி இது பண்ணாங்க? எதுவும் பண்ணல. இந்த இயர் ஆகுது, இந்த வருஷமாவது அண்ணா வந்து பண்ணலன்னா அப்ப எல்லாருமே கேள்வி கேட்கலாம். இப்ப வந்து இவர் வந்து எதுவுமே பண்ணல, சுத்தமா எதுவும் பண்ணலன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் நம்ம பேசணும். இதுக்கப்புறமா வந்து இவரு மேல வந்து பர்சனல் அட்டாக்கோ இல்ல வேற ஏதாவது பேசுறதுக்கு இருந்தாலும் எதுவுமே இல்ல. இதுக்கு மேலயும் அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்க பேசுறது எதுவா இருந்தாலும் அரசியல் படிதான் பேச முடியும். என்ன எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்றாங்க, அண்ணா பக்கம் யாரு வரணும்னு நினைச்சாங்களோ மொத்தத்தையும் வந்து பப்ளிக்கா வந்து அவங்க சைட்ல எடுத்துக்கிட்டாங்க. கூட்டணிக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அண்ணா சிங்கிளா தானே இருக்கு. ஒருவேளை அண்ணா மட்டும் சிங்கிளா மட்டும் ஜெயிச்சுட்டாங்கன்னா இதுக்கப்புறமா அவங்க ஆட்சியில நிக்காம இருப்பாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து குடும்ப அரசியலே இல்லைன்னு சொன்னாங்க. என் பையன் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னாங்க. இப்ப யாரு துணை முதலமைச்சரா இருக்காரு? அவர் தானே இருக்காரு. அப்போ இதுக்கு எல்லாமே ஒரு ஃபேமிலியா தான் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அண்ணா வந்து தனியா தான் வந்திருக்காரு. எதுவுமே தெரியாம இல்ல, நல்ல எஜுகேட்டட், எல்லாமே தெரியும். ஒரு ஸ்பீச் கூட அவரால் நல்லா கிளியரா பேச முடியாது. யாரு ஸ்டாலினுக்கு பேசவே தெரியாது, மொக்கையா பேசுவார். அவர் பேசும்போது சிரிப்பா தான் வரும். பசங்க முதல் கூட சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. A to Z இந்த நம்ம அண்ணா எப்ப மாநாடு வச்சாரோ A to Z டிரெஸ் முதல் கொண்டு ஷூ முதல் கொண்டு எல்லாமே டாப் டு பாட்டம் அண்ணாவை காப்பி தான் அடிக்கிறாங்க. காப்பி அரசியல், காப்பி அரசியல். இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, வேற எதுவுமே இல்ல. இதுக்கப்புறமாவும் அவங்க பண்ணா கூட எதுவும் புடுங்க போறது இல்லை, எதுவுமே பண்ணவும் மாட்டாங்க. பண்ணா எங்க அண்ணா வந்து பண்ணா மட்டும்தான் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறமும் கூட இவங்க வந்து நம்ம மக்கள் வந்து இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்காம இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணா இன்னும் ஒரு 10 வருஷம் பின்னாடிதான் போவோம். முன்னாடி வரவே மாட்டோம். முன்னாடி வரணும்னா இதுக்கப்புறமா நம்ம ஜெனரேஷன் எல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், நல்ல ஸ்டடிஸ் வரணும்னா அண்ணா வந்தா மட்டும்தான் வரும்.